அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். மீனராசி அன்பர்களுக்கு குரு சூரியன் இணைவு, இந்த இரு கிரகங்கள் இணைவு ஏற்படும் போது ஒரு ராஜ யோகத்தை உருவாக்கும். அந்த யோகம் சிவராஜ யோகம். ஜென்மாதிபதி குரு, 10ஆம் அதிபதியும் குரு உங்களுடைய மீனராசிக்கு. இந்த குரு சூரியனோட 15ஆம் தேதி ஜூன் மாதம் நிகழப்போகுது. இந்த காலகட்டத்தில் இருந்து மீனராசி அன்பர்களுக்கு எப்பேற்பட்ட ஒரு பலன்கள் அமையப்போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. மீனராசியில் பிறந்தவங்க காலபுருஷ தத்துவத்தில் 12ஆவதாக வரக்கூடிய ராசி மீனராசி. ஏன்னா இந்த 12ஆவது ராசியாக வரக்கூடிய இந்த குரு பகவான் ஆதிக்கத்தில் பிறந்தீங்க இல்லைங்களா, மற்றவங்களுக்காகவே உழைப்பீங்க, அடுத்தவங்களுடைய நலன்லேயே ரொம்ப அக்கறை எடுப்பீங்க. எப்பேற்பட்டவங்களாக இருந்தாலும் நல்லவங்க கெட்டவங்க பாகுபாடு பார்க்க தெரியாது. கஷ்டம்னா ஒன்று தானே, மனுஷனா ஒன்று தானே, அவன் நல்லவனாக இருந்தால் என்ன கெட்டவனே, ஆனால் கஷ்டத்தில் இருக்கிறான், அவனை காப்பாற்றியே ஆகணும் அப்படின்னு நினைக்க தெரிஞ்சவங்க யாருன்னு கேட்டோம்னா அது மீனராசி அன்பர்கள் மட்டும்தான். ஆனால் இப்படி உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாருக்கும் உதவிகள் செய்தாலும் ஆனால் உங்களுடைய கஷ்டங்கள் தொடர்ந்து வந்துட்டு தான் இருக்கும். ஆனால் சந்தோஷத்தை அனுபவிக்கிறத விட வேதனைகள் அனுபவிக்கக்கூடியது தான் அதிகமாக இருக்கும். ஏன்னா சிறு வயதிலிருந்து குடும்பத்தில் கூட பிறந்தவங்களுக்காக அதிகமாக அக்கறை எடுத்திருப்பீங்க. அவங்களுக்குன்னு ரொம்ப ரொம்ப பார்த்து ஒவ்வொரு விஷயங்களையும் செய்திருப்பீங்க. பெற்றவங்களுக்கு மனம் கஷ்டப்படாமல் அவங்களுடைய ஆரோக்கியத்திலையும் அவங்களுடைய சந்தோஷத்துலையும் அவங்களுடைய முகத்தை பார்த்து வாடாமல் பார்த்து அவங்கள எப்படி சந்தோஷமாக வச்சுக்கணுமோ, நீங்கள் கஷ்டப்பட்டாலும் அவங்களுடைய சந்தோஷம்தான் பெருசுன்னு நினச்சி பார்த்துருப்பீங்க. ஏன்னா மீனராசிக்காரருடைய குணமே அதுதான். ஏன்னா குரு பகவான் இல்லைங்களா, அப்போ அந்த குரு என்ன பண்ணும்னா எப்போவுமே மற்றவங்கள சந்தோஷப்படுத்துறதுல தான் குறியாக இருப்பீங்க. ஆனால் இப்படி இருந்தாலும் உங்களுக்கு சமீப காலமாக சனி ஜென்மத்தில் உட்காந்துருச்சு. இதுக்கு முன்னால் பார்த்தோம்னா விரய சனியாக இருந்தது. அப்போது விரயம், கஷ்டம், அதே மாதிரி செலவுகள் அதிகம், வரவு குறைஞ்சிருக்கும். பிஸ்னஸ் பெரிய அளவில் பண்ணுவீங்க, ஆனால் பார்த்தோம்னா வரவு மனம்ங்கிறது முதல் மாதிரி இப்போ இல்லை அப்படிங்கிற மாதிரி. உங்கள் பாக்கெட்டில் இருக்குதோ இல்லையோ ஆனால் கௌரவமாக செலவு பண்ண தோணும். இல்லாமல் நீங்கள் வெளியே போக மாட்டீங்க. அடுத்தவங்களுக்கு ஒரு டீ காஃபி சாப்பாட்டிலேருந்து நீங்கள் தான் செலவு பண்ண நினைப்பீங்களே தவிர ஆனால் அடுத்தவங்க செலவு பண்ணுறதில் ஒத்த பைசா நீங்கள் ஆசைப்பட மாட்டீங்க. ஆனால் அப்பேற்பட்ட உங்களுக்கு சமீப காலமாக சில விதத்தில் பார்த்தோம்னா பணம் பொருளாதார சிக்கல்கள் அதிகமாக ஒரு நெருக்கடிகளை கொடுத்ததுனால உங்களுக்கு தேவையில்லாமல் மனச்சங்கடங்கள்ங்கிறது அது குடும்ப ரீதியிலையும் உருவாகிருக்கும், நட்பு ரீதியிலையும் அந்த சங்கடங்கள் சலிப்புகள் உருவாகிருக்கும். சில இடங்களில் பார்த்தோம்னா பெரிய கமிட்மெண்ட் இல்லாமல் பண்ணி வச்சுருப்பீங்க. ஏதாவது ஒரு பெரிய ப்ராஜெக்ட்டுங்கிற மாதிரி எந்த அளவுக்கு இந்த முதலீடு போட்டோம்னா இந்த அளவில் இவ்வளோ பணம் எடுக்கலாம், இவ்வளோ ஒரு சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறதுல உங்களை சுற்றி நீங்கள் மட்டும் நல்லா இருக்கிறது மட்டும் ஒரு குறிக்கோளாக இல்லாமல் நம்மளை சார்ந்தவங்களும் நல்லா இருக்கணுங்கிற ஒரு நிலைப்பாட்டோட பெரிய ஒரு விஷயங்களை இல்லாமல் ஒரு செய்கிறதுக்குண்டான முயற்சிகள் எடுத்திருப்பீங்க. ஆனால் எல்லாம் கைகூடி வரும், எல்லாம் சரியாக வர்ற மாதிரி வரும். கடைசியில் பார்த்தோம்னா ஏதோ ஒரு விதத்தில் தடையாக இருக்கும், சரியாக அது செய்து முடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை. ஆனால் அதற்கு பார்த்தோம்னா காரணம் சிறு ஒரு தவறாக தான் இருக்கும். அந்த தவறு கண்டிப்பாக நீங்கள் செய்திருக்க மாட்டீங்க, யாரோ ஒருத்தர் காரணமாக இருப்பாங்க. அடுத்தவங்களுடைய இல்லையா ஒரு சூழ்ச்சியாக இருக்கு, இல்லையா ஒரு பொருளாதாரம் நமக்கு கொடுக்கக்கூடிய வர வேண்டிய நேரத்தில் அது சேராமல் இருக்கும். இந்த மாதிரி விஷயங்களில் அது தள்ளி போயிட்டு இருக்கிற போது மனசில் நாம் நினச்சதை சரியாக செய்து முடிக்க முடியலையே, எப்போ இது முடியும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பில் இருக்கிறீங்க பார்த்தீங்களா. அந்த எதிர்பார்ப்பை சரியாக பயன்படுத்தக்கூடிய ஒரு காலமாக இந்த ஜூன் மாதம் 15ஆம் தேதி உங்களுக்கு இந்த சூரிய பகவான் பெயர்ச்சி ஏற்படும் போது 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்தில் குரு பகவான் உங்கள் ஜென்மாதிபதி சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய இந்த காலம் ஆகப்பட்டது. இந்த சூரியனோடு இணையும் போது நிச்சயமாக அது ஒரு பெரிய அவதாரம் எடுக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். அப்படின்னா 10ஆம் அதிபதியும் குருவாக இருந்து 4ஆம் இடத்துல இருக்கும்போது உங்களுக்கு எதிர்பாராத தொழில் விஷயங்களை நீங்கள் சாதனைகளை செய்யக்கூடிய ஒரு காலம் உண்டாகும். அப்படின்னா பல நாள் போட்ட கனவுகள் சரியாக செய்து முடிப்பீங்க.
வாய்ப்புகளை தவற விடாமல் பயன்படுத்திக்குவீங்க. உங்களால் மற்றவங்களுக்கு ஒரு உபகாரணமாக செய்து முடிப்பீங்க. யாரும் நம்மளை ஏளனமாக பார்த்தாங்களோ, எதற்கும் இவங்க செய்து முடிக்க முடியுமா அப்படின்ட்டு சாதாரணமாக நினச்சாங்களோ, அவங்களுக்கு முன்னால் கண்டிப்பாக நீங்கள் செய்து காட்டுவீங்க. அந்த மாதிரி ஒரு காலம் இருக்க போகுதுங்க. ஜென்மத்தில் இங்கே சனி இருந்து சில நேரங்களில் பார்த்தோம்னா உடல் ரீதியிலையும் மன ரீதியிலையும் குழப்பங்களை சந்திச்சிருப்பீங்க. ஆரோக்கியத்தில் பார்த்தா தெம்பில்லை, ஒரு தைரியம் இல்லை அப்படின்னா தைரியம் இருக்கும், ஆனால் அந்த ஒரு செயல்படுத்த முடியாத அளவுக்கு ஏதாவது தடைகள் உருவாகிட்டு இருந்திருக்கும். அந்த தடைகள் கண்டிப்பாக உங்களுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த சிவராஜ யோகம் பெற்ற குரு பகவான் 7ஆம் பார்வையை 10ஆம் இடத்தை பார்க்குதுங்க. 10ஆம் இடங்கிறது தொழில் ஸ்தானம், தொழில் தொடங்கக்கூடிய ஸ்தானம், தொழிலில் பலப்படுத்தக்கூடிய ஸ்தானம், புதிய முயற்சிகள் எடுக்கக்கூடிய ஸ்தானம். அது மட்டும் இல்லாமல் அந்த குரு பகவான் 5ஆம் பார்வையாக உங்களுக்கு 8ஆம் பாவகத்தை பார்க்குதுங்க. 8ஆம் இடங்கிறது ஆயுள் ஸ்தானம். எவ்வளோ கடுமையான கஷ்டங்கள் வந்தாலும், கடன் பட்ட சில பிரச்சனைகள், கடன் கட்டக்கூடிய வாய்ப்புகள், அரசாங்கத்தால் ஒரு ஆதாயம் தேடக்கூடிய வாய்ப்புகள், அதே மாதிரி பெரிய அதிகாரிகளாக இருக்கக்கூடியவங்களால் சின்ன கையெழுத்து போட்டால் போதும் நமக்கு அந்த வேலை நடக்கும், இந்த வேலை நடக்கும், இதனால் நமக்கு சாதிக்க முடியும் அப்படின்னு நினச்சி ஒரு சிறு வேலை தான் செய்து முடிக்க முடியல. பல பேருடைய சப்போர்ட்டுகள் இருக்குது, எல்லாம் நான் ஆச்சுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த நேரம் பார்த்தோம்னா அவங்க நமக்கு செய்து முடிக்க முடியாமல் தடைகளாக ஏற்பட்டுட்டு இருக்குது. பார்த்தீங்களா? அந்த மாதிரி விஷயங்களை இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக நீங்கள் செய்து முடிப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த குரு பகவான் சூரியனோட சிவராஜ யோகம் பெற்று, அதாவது 9ஆம் பார்வையாக 12ஆம் இடத்தை பார்க்குதுங்க. அப்போது 12ஆம் இடங்கிறது அதாவது உங்களுக்கு விரயஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணும்போது சுப செலவுகள் பண்ணுவீங்க. சின்ன முதலீடு போட்டு பெரிய லாபத்தை அடைய வைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். அது மட்டும் கிடையாதுங்க. 12ஆம் இடங்கிறது அதாவது அயன சயன போக சுகஸ்தானங்கிறதுனால சில சந்தோஷமான சில விஷயங்களுக்காக நீங்கள் செயல்படுத்துவீங்க. ஒரு பயன்கள் பண்ணுறது, ஒரு ஆன்மீக பயன்கள் பண்ணுறது, ஒரு சித்தர் கோயில் வழிபாடுகள் செய்கிறது, குலதெய்வத்துக்கு போய் பொங்கல் வைக்கிறது. ரொம்ப நாளாக ஒரு பிரார்த்தனை இருக்கும், அந்த கோயிலுக்கு போயிட்டு வரணும், அந்த சந்தர்ப்பங்கள் கிடைக்காமல் இருக்குது, அது அமையுமா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. அந்த மாதிரி வழிபாடுகள் செய்வீங்க. செய்யும்போது குடும்ப வாழ்க்கையில் மனைவி கணவன் சம்மந்தப்பட்ட உறவு முறையில் சந்தோஷங்கள் கண்டிப்பாக நீடித்து நிலைக்கும். அதே மாதிரி சங்கடங்கள் இருந்த சங்கடங்கள் தீரும், ஆரோக்கியங்கள் திடப்படும் மனைவி ஸ்தானத்துக்கு. அதே சமயத்தில் புத்திரபாக்கியம் சொல்லக்கூடிய குழந்தைங்களுக்கு தேவையான ஒரு கல்வி வாய்ப்புகள், அவங்களுக்கு திருமணம் சம்மந்தப்பட்டது, வேலை சம்மந்தப்பட்டது இல்லாமல் இருக்கக்கூடியதை அவங்கள சரியான ஒரு வாய்ப்புகளை உங்களால் அவங்களுக்கு ஏற்படுத்துவீங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களாலையும் உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சிகரமான சில விஷயங்கள் நிச்சயமாக உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுங்க. தொழில் ரீதியில் முதலீடுகள் தொடங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள், பணம் கிடைக்காமல் இருக்குது, ஒரு பணம் வர வேண்டியது இருக்குது, தாமதமாகவே தடையாகிட்டு இருக்குது, அந்த பணம் சேருமா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் சரியாக நம்ம எதிர்பார்த்த காலகட்டத்தில் இது வரைக்குமே அமையலையே அப்படிங்கிற நிலை மாறி நம்ம எதிர்பார்க்கக்கூடிய நேரத்தில் கிடைச்சது. இதனால் நம்ம பயனான சில விஷயங்கள் செய்து முடிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக இந்த ஜூன் மாதம் 15ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு ஏற்பட போகுதுங்க. இது ஜூலை மாதம் 16ஆம் தேதி வரைக்குமே இந்த காலகட்டம் இருப்பதனால சரியான சில சந்தர்ப்பங்களை, வலிமையான ஒரு வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு சந்தர்ப்பம்தான் இந்த குரு சூரியன் சேர்க்கை. சரிங்களா? இது சொன்ன பலன்கள் கோச்சார அடிப்படையில் சந்திரனை மையமாக வச்சு இந்த பலன்களை நம்ம எடுத்திருக்கிறோம். இருந்தாலும் ஒருத்தருடைய வாழ்க்கையை முழுமையாக தீர்மானிக்கிறது நம்மளுடைய பிறப்பு ஜனன ஜாதகம். அந்த ஜனன ஜாதகத்தில் தசா புத்திகள் தகுந்த மாதிரி நம்மளுடைய கால சூழ்நிலைகள் மாற்றங்களை ஏற்படுத்திட்டு இருக்கிறோம். அதனால் உங்களுடைய ஜாதகத்தில் எந்த தசா புத்தி நடக்குது, எந்த மாதிரி அந்தரம், எந்த மாதிரி சூட்சுமம் நடக்குதுங்கிறது உங்கள் பிறப்பு ஜனன ஜாதகத்தை பார்த்து தான் நம்ம தெரிஞ்சிக்க முடியும். அப்படிங்கிறதுனால உங்களுடைய பிறப்பு ஜனன ஜாதகத்தையும் ஒரு முறை நீங்கள் பார்த்துக்குங்க. நம்மக்கிட்ட பார்க்கணும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் செய்து உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் மூணையும் தெரியப்படுத்தி உங்களுடைய ஜாதக பலன்களை முழுமையாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இனி வரக்கூடிய காலத்தை சரியான வழியில் நீங்கள் பயன்படுத்தி ஒரு பொருளாதார வெற்றி, செல்வாக்கு அடையணுங்கிற ஒரு வாழ்த்துக்களோட அடுத்த பதிவில் சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.